ஹன்சிகா இப்ப விவாகரத்து வாங்கிட்டாங்கன்னு செய்தி வந்ததுமே சிம்பு அவரை பத்தின செய்திகள் எல்லாம் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. ஹன்சிகா விவாகரத்துக்கு முக்கிய காரணமே இதுதான் அப்படின்னு கூட சொல்றாங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆரம்பத்துல ஹன்சிகா அவங்க தமிழ் சினிமாவில நிறைய படங்கள் நடிச்சாலும் கொஞ்ச நாள் சிம்பு அவர் கூட காதல்ல இருந்ததா நிறைய செய்திகள் பார்த்தோம். அவங்களா காதலிச்சாங்க, அவங்களா போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சிம்பு அவரும் நிறைய இடங்கள்ல இத பத்தி பேசி இருக்காரு. ஆனா ஹன்சிகா அவங்களோட காதலிக்கிற விஷயம் வெளியானப்ப ஹன்சிகாவை எல்லாருமே கொண்டாடுனாங்க. சிம்பு அவருக்கு நல்ல ஜோடியா இவங்க கடைசி வரைக்கும் இருப்பாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து அவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாள்ல பிரிஞ்சுட்டாங்க. இதை தொடர்ந்து ஹன்சிகா அவங்களும் தொழிலதிபரை காதலிக்கிறதாகவும் அவர் கூட திருமணம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி தொழிலதிபர் அவங்களோட மனைவியை பிரிஞ்சதுக்கு காரணமும் ஹன்சிகா அவங்க தான் சொல்றாங்க. ஹன்சிகா அவங்களுடைய ஃப்ரெண்டு தானாம் சுகேல் அவங்களுடைய மனைவி. அவங்களுக்குள்ள பிரச்சனை வரவும் ஹன்சிகா அவங்க தான் காரணமா இருந்திருக்காங்களாம். இவங்க அடிக்கடி அவங்களோட வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனையப்பெல்லாம் இவங்களும் ஒரு காரணமா இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் இப்ப நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரபலமான பத்திரிகையாளர்கள் எல்லாம் இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹன்சிகா அவங்களும் சிம்பு அவங்களும் சீக்ரெட் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் கூட பிளான் பண்ணியிருந்தாங்களாம். ஹன்சிகா அவங்களுடைய அம்மா தான் சிம்பு அவரெல்லாம் உனக்கு வேண்டவே வேண்டாம், அவரை நீ திருமணம் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஹன்சிகா அவங்கள அவ்வளவு தூரம் வந்து பிரைன் வாஷ் பண்ணாங்களாம். ஹன்சிகா அவங்க சிம்பு அவருக்கு பிரியறதுக்கு காரணமே அவங்களோட அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லனா அவங்களாவது திருமணம் பண்ணி இப்ப சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க, அதை பிரிச்சதும் அவங்களுடைய அம்மா தான் கூட சொன்னாங்க. சொல்ல போனா ஹன்சிகா அவங்களுடைய நாத்தனார் வந்து இதுக்கு முன்னாடி இவங்களோட வீட்டுல கொடுமைப்படுத்துறதா கூட புகார் கொடுத்து அது பெரிய சர்ச்சையாச்சு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹன்சிகா அவங்களுடைய அம்மானாலதான் இத்தனை பிரச்சனைகளையும் வீட்டுக்குள்ள வந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹன்சிகா அவங்களுடைய கணவரை இப்ப பிரியறதுக்கு முக்கிய காரணமே இவங்க வந்து முழுக்க முழுக்க நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். குழந்தை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னால கவனம் செலுத்த முடியாது, என்னால குடும்பத்தை பார்த்துக்க முடியாது, என்னால வந்து இப்போதைக்கு நடிக்க மட்டும்தான் முடியும், என்னோட நடிப்பை விட முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹன்சிகா அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்களாம். அடிக்கடி இவங்க வெளியில போறது, போன் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கணவருக்கு பிடிக்காமையும் இதனாலேயும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹன்சிகா அவங்க கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா சுகேல் அவருடைய வீட்லயும் எந்த பிரச்சனையும் வராம இருந்திருக்கும். அவர் ஒரு தொழிலதிபர், அவ்வளவு தூரம் எல்லாமே திருமணம் பண்ணது எல்லாமே வணிக நோக்கத்தோட தான், எல்லாமே பணத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஏகப்பட்ட செய்திகளை இப்ப இவங்களை பத்தி எழுதிக்கிட்டு இருக்காங்க. இதுல தேவையில்லாம இப்ப சிம்பு அவரையும் வம்புல இழுத்து விட்டுட்டு இருக்காங்க. சொல்ல போனா சிம்பு அவர் வந்து சீக்ரெட் மேரேஜ் பண்ண பிளான் எல்லாம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் ஹன்சிகா அவங்க நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இப்ப டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பழைய காதல் மேலதான் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு எல்லாம் தேவையில்லாம எழுதிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அவங்களே ஏதாவது முற்றுப்புள்ளி வச்சாதாங்க சரியா இருக்கும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.